வணக்கம் ரீதி. அதாவது பார்த்தோம்னாக்க நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு 15 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பா சொல்ல போனோம்னாக்க கூடலூர், பந்தலூர், தேவாலா போன்ற பகுதியில் அதிகமாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில பார்த்தோம்னாக்க உதகையிலிருந்து மைசூர் மற்றும் கூடலூர் செல்லும் சாலையில தெப்பக்காடு பகுதியில் பாலம் உள்ளது. இந்த பாலத்து வழியாக தான் இந்த வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை உள்ளது. இந்த பாலம் பார்த்தோம்னாக்க தாழ்வான உள்ளதனால் இந்த பாலத்தின் மீது தண்ணீர் பாலத்தின் மேலே தண்ணீர் செல்வதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது. இதனால் பாத்தீங்கன்னாக்க பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பா பார்த்தோம்னாக்க நீலகிரி உதகை மசனகுடி வழியாக தெப்பக்காடு சென்று தெப்பக்காட்டிலிருந்து மைசூர் மற்றும் கூடலூர் செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த தெப்பக்காடு பகுதியில தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் அதிகமாக காற்றாற்று வெள்ளம் செல்வதனால் அந்த பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும், மேலும் பாத்தீங்கன்னாக்கா வாகனங்கள் இரு புறமும் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த பாலம் அடியே பல சேற்றுகள் மாட்டியுள்ளது. இதனால் அடியே தண்ணீர் போக முடியாத சூழ்நிலை உருவாகிறது. தற்போது இந்த பாலத்தை மீது உள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னாக்க இந்த பாலத்தில் வழியாகத்தான் இந்த வளர்ப்பு அங்கே உள்ள வளர்ப்பு யானைகளை வனப்பகுதிக்கு கொண்டு செல்வார்கள். ஆனால் தற்போது இந்த பாலத்தில் யானைகள் கொண்டு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தும் பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதிக்கு அந்த பாலத்தின் மீதோ இல்ல அந்த பகுதிக்கு சென்று யாரும் புகைப்படம் ஏற்பதோ அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் ஒரு அறிவுறுத்தும் மேற்கொள்ளப்பட்டது. இதனால் பாத்தீங்கன்னாக்கா அந்த பகுதியில் பல போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.